நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, தமிழ் புத்தாண்டு இப்போ ஏப்ரல் 14 2025 தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டாக பிறந்திருக்கு. இந்த நம்ம தமிழர் மாதங்களை 12 மாதம் இருக்குது. அந்த 12 மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த தமிழ் மாதங்களின் சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் மாதம் பார்த்தோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு 12 தமிழ் மாதம் இருக்குது. ஒரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதத்துடைய முதல் மாதம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்துடைய சிறப்பு என்னன்னாக்கா, இந்த சித்திரையில் பௌர்ணமி அன்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் சித்திரைன்னு பேர். தமிழ் வருடப்பரப்பு சித்திரை மாதத்திலிருந்து தான் தொடங்குது. தமிழ் மாதம் சித்திரையில் தான் ஃபஸ்ட்டு முதல்ல சித்திரை மாதம் தான் தொடங்குது தமிழ் வருஷ பிறப்பில். சித்திரை வருடத்தின் தொடக்க நாள் என்பதால் அன்று அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கத்தை படிப்பது வழக்கம். அந்த சித்திரை 1 முதல் நாள் அன்னைக்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தமிழர் பண்பாட்டு பிரகாரம் எல்லாம் அந்த வருஷத்துக்குரிய பஞ்சாங்கத்தை படிப்பாங்க. பஞ்சாங்கிறது அந்த பாம்பு பஞ்சாங்கம் ரொம்ப ஃபேமஸான பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தை படிப்பாங்க ஒரு வீட்லையும். இது தமிழினுடைய மரபு பண்பாடு. தமிழ் வருட பிறப்பு நாளில் தமிழர் வீடுகளில் வேப்பம்பூ பச்சடி செய்வது வழக்கம். அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு நாள் அன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி செய்வாங்க. வேப்பம்பூவுடன் வெல்லம் மற்றும் புளி சேர்த்து செய்யப்படும் இந்த வேப்பம்பூ பச்சடி இனிப்பு, கசப்பு மற்றும் புளி சுவையிடம் இருக்கும். இந்த வேப்பம்பூ பச்சடியில் வெல்லத்தை சேர்ப்பாங்க, புளியை சேர்ப்பாங்க. அதனால் இந்த சுவை எப்படி இருக்குன்னா, இனிப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து தான் இருக்கும். இதை எது நமக்கு உணர்த்துது அப்படின்னா, நமது வாழ்க்கையும் இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துக்கம், வருத்தம் எல்லாம் கலந்தது தான் அப்படின்னு ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொல்லும் விதமாக தான் அன்னைக்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி தமிழ் மரபு பிரகாரம், தமிழ் பண்பாட்டு பிரகாரம் எல்லா வீட்லையும் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு வருஷம் பிறக்குதுன்னா அந்த வருஷத்தில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், துக்கமும் இருக்கும் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும். அப்படிங்கிறனால இந்த வேப்பம்பூ பச்சடி செஞ்சு ஒரு வீட்டில் அன்னைக்கு கொண்டாடுவாங்க தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு. தமிழ் புத்தாண்டின் முதல் மாதம் சித்திரை. சூரியன் மேச ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் சித்திரை. இந்த சூரியன் அந்த மேச ராசியில் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் சித்திரைன்னு வச்சிருக்கிறாங்க. 2025 ஏப்ரல் 14ஆம் நாள் முதல் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டு தொடங்கியிருக்கு. நல்லதே நடக்க, நானிலம் சிறக்க, மகிழ்ச்சி பெருக, மனிதநேயம் சிறக்க வரவேற்கிறது புத்தாண்டு. வாழ்வோம் பல்லாண்டு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சித்திரையில் மேலும் சிறப்பை பார்த்தோம்னா, சித்திரை நம்மளுக்கு ஞாபகத்துக்கு என்ன வரும்னா, சித்திரை மாதம் என்றும் நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா. மதுரையில் இந்த மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா ரொம்ப புகழ்பெற்றது, உலக பிரசித்தி பெற்றது. மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம், தேரோட்டம், கள்ளழகர் எதிர் சேவை, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல், தசாவதாரம் உள்ளிட்ட நிகழ்வுகள் சித்திரை திருவிழாவில் நடைபெறும். இத்திருவிழாவை காண லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் கூடுவர். இதான் மதுரை மீனாட்சி அம்மன். இது சித்திரை திருவிழா தேர். இது கள்ளழகர். சரிங்களா? சித்திரை மாதத்திலும் அச்சய திருதியை. எதை செய்தாலும் பல மடங்கு பலன் தரக்கூடிய நாள்னா அச்சய திருதியை என்ற பொன்னான நாள் சித்திரை மாதத்தை தான் வருது. அச்சய திருதின்ட்டு அன்றைக்கி எல்லாம் வீட்டில் கொஞ்சமாவது தங்கம் வாங்கணும். ஒரு தங்கம் அந்த அச்சய திருதினால வாங்கினா நம்மளுக்கு நிறைய தங்கம் சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த அச்சய திருதிங்கிறது அந்த பொன்னான நாள், தங்கம் வாங்கக்கூடிய நாளும் இந்த சித்திரை மாதம் தான் வருது. சித்திரை மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் சிதம்பரம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெறும்.
சித்திரையில் திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து நடராஜருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெறும். இதான் நடராஜருக்கு சிறப்பு அலங்காரம். இது வந்து அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு தங்க நகைகள் வாங்கணும் நிறைய பேர் ஆசைப்பட்டு அன்னைக்கு தங்க நகையும் வாங்குவாங்க. ரைட்டுங்களா? வாங்க. அடுத்தது சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது. அந்த சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி முழு நிலவு தெரியும். அந்த சித்திரை முழு நிலவன்று திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் செல்வார். அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் திருவண்ணாமலைக்கு போய் அந்த அருணாச்சலேஸ்வரர் அந்த கோயிலை சுற்றி மலையை சுற்றி கிரிவலம் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் வரும். அன்றைக்கி இரவு ஃபுல்லாக அந்த முழு நிலவை பார்த்துக்கிட்டு அந்த கிரிவலம் வருவாங்க. அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே போல் சித்திரை முழு நிலவன்று மாமல்லபுரம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், புதுச்சேரி ஆகிய கடற்கரைகளில் முழு நிலவை கண்டுகளிப்பார். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாமல்லபுரம் எங்கே கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் அங்கே உள்ள மக்கள், பக்கத்துள்ள மக்கள், வெளியிலிருந்து வந்த மக்கள் கூடி அங்கே வந்து அந்த முழு நிலவை கண்டுகளிப்பார்கள். இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது தான் சித்திரை மாதம். அடுத்தது தமிழ் மாதம் வைகாசி. வைகாசியில் பௌர்ணமி என்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் விசாகம். வைகாசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரத்துக்கு பேர் வந்து விசாகம் பேர். இந்த மாதத்தில் வைகாசி விசாகம் மிக முக்கிய நாளாக கருதப்படுகிறது. மேலும் இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாகவும் போற்றப்படுகிறது. வைகாசி விசாகங்கிறது முருகனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு முருகனுக்கு வழிபாடு செய்வாங்க. இதுதான் வைகாசியுடைய சிறப்பு. தமிழ் மாதங்களின் சிறப்புகள். அடுத்தது ஆனி. ஆனி மாதம் பௌர்ணமி என்று கிழக்கு வானில் தோன்றும் நட்சத்திரம் அனுஷம். அன்னைக்கு ஆனி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரத்துக்கு பேர் அனுஷன் பேர். சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு ஆனி திருமஞ்சன நாள் முக்கிய நாளாகும். அந்த ஆனி திருமஞ்சன நாள் வந்து சிதம்பரம் நடராஜருக்கு அன்னைக்கு வந்து சிறப்பான அபிஷேகம் செஞ்சு எல்லாம் வழிபடுவாங்க. இதான் வந்து தமிழ் மாதம் ஆனியோட சிறப்பு. அடுத்து தமிழ் மாதம் ஆடி. ஆடி மாதத்தில் பௌர்ணமி என்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் பூராடம் அல்லது உத்திராடம். ஆடி மாதத்தில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரத்துக்கு பேர் பூராடம் பேர் அல்லது உத்திராடம் பேர். ஆடிப்பட்டம் தேடி விதை. விவசாயத்தில் பயிர் செய்ய உகந்த மாதம். ஆடி மாதம் வந்து விதை விதைப்பாங்க. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழியே வந்திருக்கு. அதனால் விவசாயிகள் உழவர்கள் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக அந்த விவசாய தொழிலில் இறங்குவாங்க. இதனால் சுப நிகழ்ச்சியை இந்த மாதத்தில் வைப்பதில்லை. அந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து ஆடி மாதம் வந்து இந்த விதை விதைக்கணும் விவசாயத்தொழில் நிறைய பண்ணுறதுனால வந்து வேறு எந்த நிகழ்ச்சி கல்யாணம் மற்ற சுப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரிலாம் வச்சுக்காம இதில் ரொம்ப அந்த விதை விதைக்கிறதுலையும் அந்த விவசாயத்திலும் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதனால் வணிகமும் சரியாக நடைபெறுது. இங்கெல்லாம் விவசாயிகள் மக்கள் எல்லாம் விவசாயம் அந்த காலத்தில் எல்லாம் விவசாயமே பார்த்துக்கிட்டே இருந்ததுனால வந்து இந்த வியாபாரமும் சரியாக நடக்காது. அதனால் என்ன பண்ணாங்க, ஆடி தள்ளுபடி விற்பனைன்னு சொல்லி ஆடி மாதம் தள்ளுபடி விற்பனை பண்ணி அந்த விற்பனையை வழக்கம் போல் அந்த கூட்டுறதுக்கோ அந்த விற்பனை சரிந்து போகாமல் இருக்கிறதுக்கோ அவங்க செய்வாங்க. யார்? வியாபாரி. விவசாயிகள்லாம் வந்து பயிர் செய்ய போயிடுவாங்க. அதனால் வியாபாரம் நடக்காது. அப்போ வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம அதை தக்க வைக்கணும் அப்படின்னா சரி ஆடி தள்ளுபடின்னு கொடுத்து விவசாயத்தை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி இவங்க வியாபாரிகள் இந்த மாதிரி ஆடி தள்ளுபடின்னு செய்வாங்க. ஆடி மாதத்தில் இதுதான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆடி பட்டம் தேடி விதை, ஆடி தள்ளுபடி, அப்புறம் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம் ஆகிய நாட்கள் இந்த மாதத்தின் முக்கிய நாளாக கருதப்படுகிறது. ஆடி வெள்ளி ரொம்ப எல்லா கோயிலையும் சிறப்பாக குறிப்பாக பெண்கள்லாம் வழிபடுவாங்க. ஆடி செவ்வாய் ரொம்ப முக்கியம். ஆடி அமாவாசை அன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் வந்து பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஆடி பூரத்துக்கும் கொண்டாடுவாங்க. ஆடி 18 அதாவது ஆடி பெருக்கு நாள் இந்த மாதத்தில் விவசாயம் செய்வதற்கு முக்கிய நாளாக கொண்டாடப்படுது. அதாவது ஆடி 18 வரும். அதனால் ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த நீர்நிலைகளில் ஆறு குளம் இந்த மாதிரி கடற்கரை அதில் போய் மக்கள் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆடி காற்றுல அம்மியே பறக்கும், ஆடியில் பலமாக காற்று வீசும். ஆடி காற்றுல அம்மியே பறக்கணும் ஒரு பழமொழி உண்டு. அதில் காற்று வந்து பலமாக வீசும். ஆடி பெருக்கில் வந்து சாமி கும்பிடுவாங்க. இந்த நீர்நிலையில் போய் அங்கேயும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. ஆடி பட்டம் தேடி விதைப்பாங்க. விவசாயிகள் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஆடி தள்ளுபடின்னு சொல்லி அந்த இதில் வந்து வியாபாரிகளும் வந்து ஆடி தள்ளுபடி விற்பனையை வந்து அந்த மாதம் டல்லாக இருக்கக்கூடாதுன்ட்டு அதை எப்படியே இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை இன்னும் கொஞ்சம் தக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆடி தள்ளுபடின்னு விட்டு வியாபாரத்தை வளர்ப்பாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் சொல்லி கொடுப்பாங்க நீர்நிலையிலிருந்து. இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துடைய சிறப்புகள். அடுத்து தமிழ் மாதம் ஆவணி மாதம்.
ஆவணி பௌர்ணமி அன்று கிழக்கு வானில் தோன்றும் நட்சத்திரம் திருவோணம். ஆவணி பௌர்ணமியில் கிழக்கு வானத்தில் தோன்ற நட்சத்திரத்துக்கு பேர் வந்து திருவோணம் பேர். இந்த மாதத்தில் வரும் ஆவணி அவிட்டம் நாளில் தான் பிராமணர்கள் தங்கள் பழைய பூநிலை மாற்றி புதிய பூநிலை அணிந்து கொள்வார்கள். பிராமணர்கள்லாம் இந்த ஆவணி அவிட்டம் அன்னைக்கு வந்து அணிஞ்சிருந்த பூநூலை வந்து மாற்றி புது பூநூலை அன்னைக்கு போடுவாங்க. அதுக்கு பேர் ஆவணி ஆவிட்டம். ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வருது. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தியும் வருது. இது ஆவணி ஆவிட்டம் பிராமணர்கள் பூநூல் மாற்றும் விழா. இந்த பூநூல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வச்சு பூஜை செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு படைச்சி இந்த பூநூலை வந்து பிராமணர்கள்லாம் மாற்றிக்குவாங்க. பழைய பூநூல் போட்டுட்டு புது பூநூலை மாற்றிக்குவாங்க. அந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம விநாயகரை கொண்டாடும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஊரில் வந்து ஊர்வலமாகவும் விநாயகர் வருவார். இதெல்லாம் வந்து தமிழ் மாதம் ஆவணியுடைய சிறப்பு. அடுத்த தமிழ் மாதம் புரட்டாசி. புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி அன்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் பூரட்டாதி அல்லது உத்திராட்டாதி. புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரத்துக்கு பேர் வந்து புரட்டாதி பேர், உத்திராட்டாதி பேர். இந்த புரட்டாசி மாதத்தில் வைஷ்ணவர்கள் மாமிசம் அசைவ உணவு சாப்பிட மாட்டார்கள். புரட்டாசி சனி விரதம் இருப்பார்கள். அந்த புரட்டாசி மாதம் வந்து யாருமே அதிகமாக வைஷ்ணவரும் இல்லை, யாராக இருந்தாலும் சைவரும் சரி யாருமே வந்து அசைவ உணவு புலால் சாப்பிட மாட்டாங்க, அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. புரட்டாசி சனி வந்து விரதமும் இருப்பாங்க. இது புரட்டாசியுடைய சிறப்பு. அதோட இந்த புரட்டாசி மாதம் தான் நவராத்திரி, விஜயதசமி, ஆயுத பூஜை, இது எல்லா விழாவும் இந்த புரட்டாசி மாதம் தான் வருது. இந்த பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. சனி விரதம் இருப்பாங்க. இது நவராத்திரி கொழு வைப்பாங்க. இந்த நவராத்திரி கொழு வைக்கிறது, விஜயதசமி, ஆயுத பூஜை கொண்டாடுறது, இது ஆயுத பூஜை கொண்டாடுறது, நவராத்திரி கொழு வச்சு அடுத்த ஆயுத பூஜைலாம் கொண்டாடுவாங்க. இது எல்லாம் வர்ற மாதம் வந்து புரட்டாசி மாதம். தமிழ் மாதம் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அன்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தோன்ற நட்சத்திரத்துக்கு பேர் வந்து அஸ்வினி பேர். தமிழ்நாட்டில் பருவமழை இந்த மாதத்திலிருந்து தான் தொடங்குறது. தமிழ்நாட்டில் ஐப்பசி மாதத்துலேருந்து பருவமழை தொடங்க ஆரம்பிக்கும், மழை பெய்ய ஆரம்பிக்கும். தீபாவளி பண்டிகை இந்த மாதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி பண்டிகை வந்து இந்த மாதத்தில் தான் ஐப்பசி மாதத்தில் தான் வரும். அதை நம்ம எல்லாம் பட்டாசம் இந்த பாருங்க பட்டாசம் காமிச்சிருக்கிறேன், பட்டாசம் வெடித்து எல்லாம் தீப ஒளியோடு அதை கொண்டாடுவாங்க. இது வந்து ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்பு. அதாவது பருவமழை இந்த மாதத்தில் தொடங்கும், தீபாவளி இந்த மாதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. இது தமிழ் மாதம் ஐப்பசியுடைய சிறப்பு. தமிழ் மாதம் கார்த்திகை. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் தோன்ற நட்சத்திரத்துக்கு பேர் கார்த்திகை பேர். இந்த மாதத்தில் கார்த்திகை தீப விழா வந்து சிறப்பிக்கிறது. இந்த கார்த்திகை மாதம் தான் கார்த்திகை தீபம், தீப விழா எல்லா வயிற்றிலும் வந்து விளக்கேற்றி வச்சு அதை சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த கார்த்திகை தீப நாளில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கில் மக்கள் கூடி தீபத்தை வழிபடுவார். திருவண்ணாமலை அந்த கோயிலில் வந்து அந்த சாயந்தர நேரத்தில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. அதையெல்லாம் வந்து பார்த்து பரவசம் அடைஞ்சு எல்லாம் வந்து அந்த தீபத்தை வழிபடுவாங்க, கும்பிடுவாங்க. இந்த மாதத்தில் ஐயப்பன் கோயில் செல்ல மாலையிடுவார். இந்த மாதத்தில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கும் மாலை போடுவாங்க. இந்த படத்தில் காமிச்சு தான் வந்து அந்த தீபத்தை அன்னைக்கு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு விளக்கெலாம் வச்சு அகல் விளக்கெலாம் வச்சு கொண்டாடுவாங்க. ஒளி வீடு ஃபுல்லாக ஒளிமயமாக ஆக்குவாங்க. இது திருவண்ணாமலை எப்படி அந்த அன்னைக்கு கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி எப்படி ஒளி விளக்காக இருக்குது பாருங்கள் நகரம் ஃபுல்லாக. இது அதே போல் மலை மேலே வந்து அந்த தீபத்தை காட்டுவாங்க. எல்லாம் பக்தர்கள்லாம் அந்த தீபத்தை வணங்கி கொண்டாடுவாங்க. இங்கே வந்து ஐயப்பன் கோயில்கள்லாம் இந்த கார்த்திகை மாதம் மாலை போட்டு அதை பாட்டு கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து அப்படின்னு சொல்லி அந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு ஐயப்பனுக்கு மாலை இடுவாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருப்பாங்க இந்த கார்த்திகை மாதத்துக்கு. அதுக்கப்புறம் தமிழ் மாதம் மார்கழி மாதத்தில் பௌர்ணமி அன்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் மிருகசீரிடம். மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் என்ன நட்சத்திரம் தோணுன்னா மிருகசீரிடம் பேர். இம்மாதத்தில் லட்சுமி தேவியை வரவேற்று வீட்டு வாசல் கோலம் போடுவார்கள். மார்கழி மாதத்துலேருந்து கோலம் போட ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு லட்சுமி தேவியை வரவேற்புறதுக்கோசரம் வந்து கோலம் போட்டு வீடை சுத்தமாக வச்சுக்குவாங்க. வீட்டு வாசல்லையும் கோலம் போடுவாங்க. இம்மாதம் வைஷ்ணவர்கள் சிவனடியார்கள் இவர்களுக்கு உகந்தது. வைஷ்ணவர்கள் சரிங்க,
சைவர்களும் சரி இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் உகந்த மாதமாக இருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்து ஆருத்ரா தரிசனம் இந்த மார்கழி மாதம் தான் கொண்டாடுவாங்க. இது இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீரங்கத்தில் பரமபத வாசல் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு போன்றவை இந்த மாதத்தில் நிகழ்கின்றன. மார்கழி மாதத்தில் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி வரும். இது ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பாங்க. இது இல்லாமல் திருப்பாவை, திருவம்பாவை இந்த மார்கழி மாதத்தில் படித்து நோன்பு வைப்பாங்க. மார்கழியில் மாதங்களில் நான் மார்கழி என கிருஷ்ண பரமாத்மாவே சொன்ன மாதம்தான் மார்கழி. கிருஷ்ணரே அந்த மகாபாரதத்தை ஒரு இடத்துல சொல்லிருக்கிறாரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு இருக்காரு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது தான் மார்கழி. மார்கழி மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு மாதமாக மார்கழி இருக்கும். தமிழ் மாதம் தை. தை மாதத்தில் பௌர்ணமி அன்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் பூசம். தை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் என்ன நட்சத்திரம் தோன்றுனா அது பேர் வந்து பூசம்னு பேர். இந்த தை மாதத்தில் தை பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பார்கள். தை பூசத்தண்ணி வந்து முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து முருகனை வழிபடுவாங்க. வள்ளல் பெருமான் பக்தர்கள் அன்னதானம் செய்வார்கள். தை பூசத்தன்னைக்கு வள்ளல் பெருமான் அந்த வடலூர் அந்த சபையிலையும் வந்து வள்ளலார் சபையிலையும் வந்து சத்தியஞான சபை அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் போடுவாங்க. அவங்க தினமும் போடுறது அன்னதானம். அன்னைக்கு பக்தர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தைப்பூச அன்னைக்கு வந்து வள்ளல் பெருமான் பக்தர்கள் அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் செய்வாங்க. தைப்பூச அன்னைக்கு தைப்பூச அன்னைக்கு முருகனுக்கு சிறந்தது, அதே போல் வள்ளல் பெருமானுக்கும் உகந்தது. உழவர் திருநாள், சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பொங்கல் திருநாள், மஞ்சள் விரட்டு, ஜல்லிக்கட்டு, திருவள்ளுவர் தினம் போன்ற விழாக்கள் இந்த தை மாதத்தில் கொண்டாடப்படுகின்றன. இந்த தை மாதத்தில் தான் பொங்கல் வருது. ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க, மஞ்சள் விரட்டு நடத்துவாங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் திருவள்ளுவர் தினம்னு வரும். இது எல்லாம் வருது, எல்லாம் தை மாதம்தான். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதம் பிறந்தால் எவ்வளோ தடங்களான காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி மார்கழியில் எந்த நிகழ்ச்சியும் வச்சுக்காதவங்க அடுத்து தை பிறந்த பிற்பாடு எல்லாத்துக்கும் வந்து கல்யாணம் அது வந்து சுப நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. சுப காரியங்கள் தொடங்குவதும் தை மாதம் தான். மார்கழி வந்து எல்லாத்துக்கும் வந்து அது இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லி எல்லாம் இறைவனை வழிபடுற மாதமாக வச்சுருப்பாங்க. இந்த தை மாதம் வந்து அது முடிஞ்சு அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுபகாரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இதான் வந்து தைப்பூசம். முருகனுக்கு வந்து காவடி எடுக்கிறது. இது தை பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை கோலம், பொங்கல் கோலம் பாருங்கள். பொங்கல் இதிலே வந்து கோலத்திலே வந்து அந்த பானைலாம் வரைஞ்சி பொங்கல்லாம் வர்ற மாதிரி செஞ்சு அந்தளவுக்கு கோலம் வந்து ரொம்ப புகழ் பெற்றது இந்த தை மாதத்தில். அப்புறம் ஜல்லிக்கட்டு காளையை அடைக்குவாங்க. இந்த காளையை அடைக்க நினைப்பாங்க 2025 காளை அடைக்கின்ற ஒரு இது. அப்புறம் திருவள்ளுவர் தினமும் பொங்கல் அன்னைக்கு மறுநாள் வந்து திருவள்ளுவர் தினமும் கொண்டாடுவாங்க. இது எல்லா சிறப்பு வாய்ந்தது தான் தமிழ் மாதமான தை மாதம். அடுத்த தமிழ் மாதம் மாசி. மாசி மாதம் பௌர்ணமி அன்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் மகம். அதாவது மாசி மாதம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் என்ன நட்சத்திரம் தோன்றும்னா அது பேர் மகம் நட்சத்திரம். மாசி மகமும் சிவராத்திரியும் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. மாசி மாதத்தில் தான் வந்து மாசி மகம் வரும். சிவராத்திரியும் இந்த மாசி மாதத்தில் தான் வருது. அடுத்து தமிழ் மாதம் பங்குனி. பங்குனியில் பௌர்ணமி என்று கிழக்கு வானில் தோன்றும் நட்சத்திரம் உத்திரம். பங்குனியில் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானில் தோன்றும் நட்சத்திரம் பேர் உத்திரன் பேர். அதனால் பங்குனி உத்திர விழா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாகவும் பங்குனி விளங்குகிறது. பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விழா. அதுவும் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இந்த பங்குனி வருது. இதான் வந்து மாசி மகத்தை அன்னைக்கு வந்து கடற்கரையிலும் மற்ற நீர்நிலையில் ஆற்றுல போய் மாசி மகத்தை கொண்டாடுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை கும்பிடுவாங்க. இது பங்குனி உத்திரத்து அன்னைக்கு வந்து எல்லாம் காவடி எடுத்து முருகன் பெருமானை வந்து கொண்டாடுவாங்க. இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்தது தான் தமிழ் மாதனுடைய சிறப்புகள். வாங்க கடைசியாக ஒரு என்னென்ன இதுன்னு சொல்லி திருப்பி ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். தமிழ் மாதத்தில் மொத்தம் வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 12 மாதம் இருக்குது. ஒரு மாதத்துக்கும் பல சிறப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ கடைசியாக அது என்னான்னு சொல்லி ஒன்றுக்கு என்னான்னு சொல்லி முடிச்சுருவோம். சித்திரை தமிழோட பிறப்பாக வருது. மதுரை மீனாட்சி அம்மன்
சித்திரை திருவிழா ரொம்ப ஃபேமஸ் ஆனது சித்திரை மாதத்தில். அச்சய திருதியை இந்த மாதம் தான் வருது. சித்ரா பௌர்ணமி இந்த மாதம் தான் வருது. சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போவாங்க, மாவட்டம் கடற்கரைக்கு போவாங்க. இது சித்திரை மாதத்துடைய சிறப்பு. வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகங்கிற விழா சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆணி மாதத்தில் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18, அதாவது ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி தள்ளுபடி, இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆடி மாதம் எல்லாம் பெதவதிக்கு போவாங்க. ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை இதெல்லாம் தர்ப்பணம், ஆடி அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆடி பெருக்கு அன்றைக்கி நீர்நிலை போய் தீபத்தை ஏற்றி கொண்டாடுவாங்க. ஆடி தள்ளுபடியும் வியாபாரிகள்லாம் ஆடி தள்ளுபடி கொடுப்பாங்க. ஆவணி மாதம் ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி ரெண்டும் வருது. ஆவணி மாதம் ஆவணி அவிட்டங்கிறது பிராமணர்லாம் பழைய பூணூலை மாற்றிட்டு புது பூணூல் போடுவாங்க. விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமானை கொண்டாடுவோம். புரட்டாசி மாதம் புரட்டாசி சனி எல்லாம் புலால் உணவு, மாமிச உணவு இதெல்லாம் தவிர்த்துட்டு விரதம் இருந்து பெருமாளை கும்பிடுவாங்க. அது புரட்டாசி சனி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதே போல் நவராத்திரி, விஜயதசமி, ஆயுத பூஜை இந்த விழா எல்லாமே புரட்டாசி மாதத்தில் வருது. ஐப்பசி பருவமழை இந்த மாதத்துக்கு தான் தொடங்குறது. இந்த தமிழ்நாட்டில் பருவமழை ஐப்பசி மாதம் தொடங்குது. அதே போல் தீபாவளியும் இந்த ஐப்பசி மாதம் வருது. கார்த்திகை தீப விழா ரொம்ப புகழ்பெற்றது. அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலையில் அந்த மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடி அதை பார்ப்பாங்க, தீபத்தை வழிபடுவாங்க. ஐயப்பன் கோயில் சொல்ல பக்தர்கள் மாலை அணிவாங்க. கார்த்திகை மாதத்துலேருந்து ஐயப்பன் கோயில் போகிறதுக்கு மாலை போட்டுக்குவாங்க, விரதம் இருப்பாங்க. மார்கழி மாதம் வாசலில் கோலமிடுதல், ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, பரமத வாசல் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு, திருப்பாவை திருவம்பாவை ஓதி நோன்பு வைத்தல் ஆகிய சிறப்புகள் இந்த மார்கழிக்கு உண்டு. மார்கழி மாதம் வாசலில் கோலம் போடுவாங்க. ஆருத்ரா சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் ரொம்ப புகழ்பெற்றது. அதேபோல் வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல், சொர்க்கவாசல் திறப்பு இதெல்லாம் சிறப்பானது. திருப்பாவை திருவம்பாவை அந்த மார்கழியில் அதை படித்து எல்லாம் நோன்பும் இருப்பாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் மார்கழி மாதம் சிறப்பு. தை மாதம் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்தது, வள்ளலாருக்கும் ரொம்ப உகந்தது. அதெல்லாம் இதெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் தை மாதம் பொங்கல் வருது, மஞ்சள் விரட்டு வருது, ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. பொங்கலுக்கு மறுநாள் திருவள்ளுவர் கொண்டாடுவாங்க. இது இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளும் இந்த தை மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. மார்சி மகம் சிவராத்திரி. மார்சி மாதத்தில் 2 முக்கியமானது. மார்சி மகம் வரும், அதையும் சிறப்பாக நீர்நிலையை போய் கொண்டாடுவாங்க. சிவராத்திரி சிவனை வழிபடுவாங்க. பங்குனி மாதம் பங்குனி உத்திர விழா. பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக புகழ்பெற்றதா அந்த விழாவை கொண்டாடுவாங்க. இந்த பங்குனி மாதம் தமிழ் வருஷத்துடைய கடைசி மாதமாக இருக்குது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது தான் தமிழ் மாதங்கள். இதை அனைத்தையும், இந்த நல்ல செய்திகள் அனைத்தையும் நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.